வெல்கம் டு சமையல் முதல் சாஃப்ட்வேர் வரை. இந்த வீடியோல நம்ம ஒன் ஆஃப் தி மேனுவல் டெஸ்டிங் கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது பர்பஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் இன் டெஸ்டிங், இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போறோம். ஒரு டெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டிசைன் தான். ஸோ அந்த டெஸ்ட் டிசைன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் கேசஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னிக் தான் இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் ஆர் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ். இது ஒன் ஆஃப் தி பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக். ஸோ இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்கோட மெயின் ஏம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவ் டெஸ்ட் கேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த எஃபெக்டிவ் டெஸ்ட் கேஸ் நம்மளோட டோட்டல் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து கவர் பண்ணணும். ஸோ இது என்ன எஃபெக்டிவ் டெஸ்ட் கேஸ் அப்படின்ற டவுட் வந்து உங்கள் மைண்டில் வரலாம். ஸோ அதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ 6 to 10 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அப்போ இதுக்கு நீங்கள் டெஸ்ட் டிசைன் வந்து பண்ணுறீங்க, அதாவது டெஸ்ட் கேசஸ் வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களால் நம்பர் 6 என்ட்ரு பண்ண முடியுதா, நம்பர் 7 என்ட்ரு பண்ண முடியுதா, நம்பர் 8 என்ட்ரு பண்ண முடியுதா அப்படின்றத தனித்தனியாக வந்து நம்ம எழுத மாட்டோம். இங்கே தான் நம்ம அந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்கிற கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து 3 டொமைனாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதாவது வேலிட் டேட்டா, இன்னொன்று வந்து இன்வேலிட் டேட்டா. ஸோ இந்த இன்வேலிட் டேட்டாவை நம்ம 2 டைப்ஸில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதாவது லெஸ் தேன் 6 கொடுத்து ஒரு இன்வேலிட் டேட்டா, கிரேட்டர் தேன் 10 கொடுத்து ஒரு இன்வேலிட் டேட்டா, தென் ஒரு வேலிட் டேட்டா வந்துட்டு நியூமரிக்கல் ரேஞ்ச் 6 to 10 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃபெக்டிவாக 3 டெஸ்ட் கேஸ் தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த 3 டெஸ்ட் கேஸ் இதோட டோட்டல் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இப்போ வேலிட் சினாரியோ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம எல்லா வேல்யூ நம்ம செக் பண்ணுறது கிடையாது. நம்ம ரேண்டமாக ஒரு வேல்யூ என்டர் பண்ணி நம்ம செக் பண்ணாலே இட் வில் சாட்டிஸ்ஃபை தட் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த வேலை தான் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்கிற கான்செப்டில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட் கேசஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய மேனுவல் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.